அது ஒரு மாம்பழத்தை கூட கொடுக்கவில்லை என்றால் அந்த மரத்தை அதற்கப்புறம் நாம் தண்ணீர் ஊட்டி பராமரிக்க மாட்டோம். ஒரு மரமே தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றாத போது அது வெட்டி எறியப்படும் போது மனிதனும் அப்படித்தான். ஆகவே தான் மத்தேயு 3:10 சொல்லப்படுகிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அன்பானவர்களே, எது கனி கொடுக்கிற வாழ்க்கை? ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. யோசேப்பை பாருங்க, தன் தகப்பன் வீட்டில் இருக்கும்போது அவன் தகப்பனுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக காணப்பட்டான். அவன் போத்திபாரின் வீட்டில் இருக்கும்போது அந்த போத்திபாருக்கு மிகவும் பிரயோஜனமாய் அவன் உதவியாய் காணப்பட்டான். அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவன் சிறைச்சாலை தலைவனுக்கு அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். அந்த சிறைச்சாலையில் பானபாத்திரக்காரனுக்கு மிகவும் உபயோகமாக அவன் காணப்பட்டான். அவன் அரண்மனையில் அவன் பார்வோனுக்கு உபயோகமான மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருந்தான். கடைசியில் அவன் முழு எகிப்துக்கும் முழு உலகத்துக்குமே அவன் ஆசீர்வாதமாக மாறினான். அதுதான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அன்பானவர்களே, தேவன் நம்மை எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நாம் பிரயோஜனமாக இருப்பது தான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. கனி கொடுப்பவர்களை எங்கு கொண்டு விட்டாலும் அவர்கள் கனி கொடுத்து கொண்டு தான் இருப்பார்கள். அவர்கள் சாக்கு போக்கு சொல்லவே மாட்டார்கள். அன்பானவர்களே, நாம் வசிக்கிற வீட்டிலும் சரி, நாம் படிக்கிற இடத்திலும் சரி, நாம் வேலை பார்க்கிற இடத்திலும் சரி, நாம் இருக்கிற சிறைச்சாலை ஆனாலும் சரி, நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நாம் பிரயோஜனமாக காணப்பட வேண்டும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த பாதகமான சூழ்நிலையிலும் எந்த சாதகமான சூழ்நிலையிலும் நாம் கனி தந்து பிரயோஜனமான வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமானால் நாம் வேதத்தை நாம் அதிகமாக நாம் வாசித்து தியானிக்க வேண்டும். அப்படி வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் தலைகீழாக மாற்றுவார். அன்பானவர்களே, யோசேப்பை பாருங்க, தனக்கு துரோகம் செய்த தன்னுடைய சகோதரர்களே அவன் நேசித்தான். அன்பானவர், ஒரு மனிதனை கர்த்தர் சிருஷ்டிக்கும் போது அவர் எப்படி சிருஷ்டித்தார்? ஒரு மரத்தை வெட்டி ஒரு பலகையை எடுத்து அதை வெட்டி அதை இழைத்து மேசை நாற்காலி செய்வது போல அவரை மக்களை சிருஷ்டித்தாரா? அல்லது ஒரு சிற்பி ஒரு பெரிய பாறாங்கல்லை எடுத்து செதுக்கி செதுக்கி ஒரு சிலையை உண்டு பண்ணுவது போல சிருஷ்டித்தாரா? ரெண்டுமே இல்லை. ஆனால் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். அன்பானவர்களே, மனிதனை தம்முடைய சாயலிலும் தம்முடைய ரூபத்தின்படியும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். எல்லா சிருஷ்டிக்கும் மேலாக மனிதன் தேவனோடு உறவு கொள்ளவும் மனிதன் தேவனோடு ஒரு ஐக்கியம் கொள்ளக்கூடிய மனிதனாக கொள்ளக்கூடிய வகையில் ஆண்டவர் சிருஷ்டித்தார். அது மாத்திரமல்ல, தேவன் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பின் மேல் அந்த மனிதன் மேல் ஆண்டவர் அளவு கடந்த அன்பை செலுத்தினார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவரை சிருஷ்டித்தார். தேவனுடைய அன்பை பாருங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்பின் மேலும் தேவன் மனிதனுக்கு ஆளுகை கொடுத்தது தேவன் மனிதன் மேல் வைத்த அந்த அன்பை தான் காட்டுகிறது. ஆதியாகமம் 1:28 நம்ம வாசிக்கலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, கர்த்தர் நம்மை எவ்வளவு மேன்மையாக எண்ணியிருக்கிறார். நாம் எல்லாவற்றையும் ஆளவும் ஆண்டு கொள்ளவும் நாம் அழைக்கப்பட்டவர்கள். எபிரேயர் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது,
அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். பாருங்க, இவ்விதமாய் மனிதனுக்கு கர்த்தர் ஆளுகை தருவதற்கான காரணம் என்ன? மனிதன் மேல் தேவன் ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். ஏசாயா 43:21 சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்பதுதான் அந்த தேவனுடைய எதிர்பார்ப்பு. அன்பானவர்களே, நாம் கர்த்தரை துதிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனை துதித்து நாம் மகிமைப்படுத்தும் போது அவருடைய சகல ஆசீர்வாதங்களுக்குமே நாம் சொந்தக்காரர்களாக மாறிவிடுகிறோம். கர்த்தரை துதிக்கிறவர்களால் மட்டுமே மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். அன்பானவர்களே, நம்மால் இயன்ற அளவு நாம் மற்றவர்களுக்கு நாம் உதவிகளை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நன்மை நமக்கு பலனாக தேடி வரும். கலாத்தியர் 6:7 சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பாருங்க, ஒரு விவசாயி தனது தோட்டத்தில் தேசிய விருது பெறும் மக்காச்சோளத்தை ஒவ்வொரு வருடமும் பயிரிட்டு வந்தார். அந்த தேசிய விருது பெறும் போட்டிக்கு மக்காச்சோளத்தை அவர் எடுத்து சொல்லும்போது ஒவ்வொரு ஆண்டும் இவருடைய மக்காச்சோளம்தான் அந்த தேசிய விருது பெறும் போட்டிக்கு தெரிந்தெடுப்பார்கள். அப்போ ஒவ்வொரு வருடமும் இவர்தான் அந்த தேசிய விருது பெறும் போட்டியில் பரிசை பெற்று செல்லுகிறார். இதற்குரிய காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பத்திரிகை ரிப்போர்ட்டர்கள் விரும்பினார்கள். அப்பொழுது அந்த பத்திரிகை ரிப்போர்ட்டர்கள் அந்த தேசிய விருது பெறக்கூடிய அந்த மக்காச்சோளத்தை தேசிய விருது பெறக்கூடிய அந்த மனிதனிடத்தில் போய், இந்த நீங்கள் தான் ஒவ்வொரு வருடமும் தேசிய விருது பெறும் மக்காச்சோளத்துக்கு இந்த தேசிய விருதை பெறுகிறீர்கள், இதற்குரிய காரணம் என்ன என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், என்னுடைய தோட்டத்துக்கு வயலுக்கு 2 பகுதியில் இருக்கிற அந்த வயல்காரர்களுக்கெல்லாம் நான் தான் விதை தானியத்தை தருகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த ரிப்போர்ட்டர்கள் கேட்டார்கள், அப்படியானால் அவர்களும் இந்த தேசிய விருது பெறும் போட்டியில் பங்கு கொள்ளுகிறார்களே, அப்படியானால் உங்களுடைய நல்ல விதையை நீங்கள் ஏன் அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், காற்று பயங்கரமாக வீசும்போது இந்த மக்காச்சோளத்தில் உள்ள மகரந்தத்தூள் எல்லா நிலத்திற்கும் பறந்து செல்லும். அப்போ என்னுடைய பக்கத்து வயல்காரர்கள் தரமற்ற விதையை விதைத்திருந்தால் அதிலிருந்து பறந்து வரக்கூடிய அந்த மகரந்தத்தூள் அயல் மகரந்த சேர்க்கைக்கு உட்படும் போது அது தரமற்றதாக மாறி என்னுடைய மக்காச்சோளத்தின் தரத்தை குறைத்துவிடும். ஆகவே தான் நான் மற்றவர்களுக்கும் தரமான நல்ல விதையை கொடுத்தால்தான் நான் நல்ல மக்காச்சோளத்தை பயிரிட முடியும் என்று சொன்னார். அன்பானவர்களே, நாம் மற்றவர்களுக்கு நல்ல மக்காச்சோளத்தை தான் கொடுக்க வேண்டும். நல்ல மக்காச்சோளத்தை நாம் அறுவடை செய்ய வேண்டுமானால் நாம் மற்றவர்களுக்கு நல்லதைத்தான் நாம் கொடுத்தே ஆக வேண்டும். அன்பானவர்களே, அநேகரை இன்றைக்கு நாம் பார்க்கும்போது தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், நன்மையை காண வேண்டும், எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி மற்றவர்களுக்கு எதிராக தீமையே நினைக்கிறவர்கள் உண்டு. அன்பானவர்களே, நாம் அப்படி செய்தால் நம்மால் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் மனதார கூட நாம் மற்றவர்களுக்கு தீமையை நம்ம மனதில் கூட நாம் நினைக்கக்கூடாது. காரணம், மற்றவர்களுக்கு நாம் எதை நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு பங்காக கடந்து வரும். பாருங்க, சவுல் தாவீதுக்கு தீமை செய்ய நினைத்தான். தாவீதை சவுல் கொல்லுவதற்கு நினைத்தான். ஆனால் சவுல் தான் யுத்தத்தில் செத்து போனான். தாவீது சவுலை நான் கொல்லவே மாட்டேன் என்று சொன்னான். அதனால் ஆண்டவர் அந்த தாவீதுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அன்பானவர்களே, தேவனுடைய அன்பு நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. தேவனுடைய அந்த அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இதை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. எபேசியர் 3வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, மிக சமீபத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை போன்றது தான் சூரியன். ஆனால் அது மட்டும் எவ்வளவு வல்லமை உள்ளதாக, எவ்வளவு பிரகாசம் உள்ளதாக இருக்கிறது. இந்த சூரியனுக்கு 9 கிரகணங்கள் இருக்கிறது. அந்த 9 கிரகணங்களில் ஒன்று தான் இந்த பூமி. இந்த பூமியில் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள். வானமண்டலத்திலிருந்து பார்க்கும்போது மனிதன் ஒரு சிறு புழுவாகத்தான் காட்சியளிப்பான். பாருங்க, அப்படிப்பட்ட புழுவாகிய நம்மைத்தான் தேவன் இவ்வளவு தூரம் அவர் அன்பு
செலுத்துகிறார். நம்மை அவர் நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி நம்மேல் அன்பு பாராட்டுகிறார். அவர் நம்மை தேடி வருகிறார். அன்பானவர்களே, 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பாருங்க, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்து ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நம்முடைய கண்ணால் காண்கிறதையும் நம்முடைய செவியால் கேட்டு உணரத்தக்கவைகளைத்தான் நாம் அறிந்து கொள்ளுகிறோமே தவிர நித்தியமானவைகளையும் காணக்கூடாதவைகளையும் நம்முடைய அறிவால் அறிந்து கொள்ளவே முடியாது. நமக்கு அறிவுக்கு நம்முடைய தகப்பன் அறிவும் நம்முடைய தாயின் அறிவும் தான் நமக்கு தெரியும். ஆனால் அது நமக்கு தொடர்ந்து கிடைப்பதில்லை. ஆனால் தேவனின் அன்பு அப்படியல்ல, நம்மேல் ஊற்றப்பட்டதாயும் அது நித்தியம் வரை நீடித்து செல்லக்கூடிய அன்பாகவும் இருக்கிறது. அன்பானவர்களே, அந்த அன்பு நம்மை நிரப்பி நடத்தும் என்றால் நாம் தான் மிகவும் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட அந்த தேவனுடைய அன்பிலிருந்து நாம் ஒருபோதும் விலகி செல்லக்கூடாது. தேவ அன்பில் நாம் எப்போதும் நிலை கொண்டிருப்போம். அப்படி நிலைத்திருக்கும்போது நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மானதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மானதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்களவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்களவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமாதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமாதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார்.
ஆதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அன்பு மிகும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். அன்பு மிகும்